டிட்வா அனர்த்தத்திலிருந்து மீண்ட குடும்பத்துடன் புத்தாண்டு கொண்டாடிய ஜனாதிபதி அனுர. ஈரானிய துறைமுகங்கள் மீதான அமெரிக்காவின் கடல்வழி முற்றுகைக்கு இஸ்ரேல் முழு ஆதரவு. டிட்வா சூறாவளியினால் சேதமடைந்த அனுராதபுரம் கல்நேவ பகுதியைச் சேர்ந்த இந்திரஜித் சம்பத் சேனாரத்னவின் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட இல்லத்தில் இன்று நடைபெற்ற புத்தாண்டு கொண்டாட்டத்தில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க கலந்து கொண்டுள்ளார். சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டு சுபநேர சடங்குகள் இன்று காலை நாடளாவிய ரீதியில் கொண்டாடப்பட்டன. கடந்த நவம்பர் மாதம் ஏற்பட்ட டிட்வா அனர்த்தத்தினால் முழுமையாக சேதமடைந்த வீடுகளுக்கு வழங்கப்பட்ட இழப்பீட்டின் கீழ் 5 மாத கால பகுதிக்குள் இந்த வீடு நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. கல்நேவ பிரதேச செயலாளர் பிரிவில் முழுமையாக சேதமடைந்த வீடுகளுக்காக நிர்மாணிக்கப்படும் 6 புதிய வீடுகளில் இதுவும் ஒன்றாகும். அத்துடன் இப்பிரதேச செயலாளர் பிரிவில் பகுதிகளவில் சேதமடைந்த 66 வீடுகளுக்கான இழப்பீடுகளும் தற்போது வழங்கி முடிக்கப்பட்டுள்ளன. இந்த பணிகளை விரைவுபடுத்தி அனைத்து இலங்கை மக்களுக்கும் மகிழ்ச்சியான தருணமாக சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் மகிழ்ச்சியை பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கும் பெற்றுக் கொடுக்க முடிந்ததையிட்டு மகிழ்ச்சி அடைவதாக ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். மேலும் பல்வேறு சவால்களுக்கு பின்னரும் ஏற்பட்ட உலகளாவிய நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் தோல்வியை ஏற்றுக்கொள்ளாது மீண்டும் எழுந்து நிற்கும் இலங்கை மக்களுடன் ஒரே சுப நேரத்தில் ஒன்றிணைய கிடைத்தமை பெரும் மகிழ்ச்சி அளிக்கிறது என்று ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். ஈரானிய துறைமுகங்கள் மீது அமெரிக்கா விதித்துள்ள கடல்வழி முற்றுகைக்கு இஸ்ரேல் தனது முழுமையான ஆதரவை தெரிவிப்பதாக அந்நாட்டு பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தனது அமைச்சரவை கூட்டத்தில் உரையாற்றிய அவர் ஈரான் மீது கடல்வழி முற்றுகையை அமல்படுத்த ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எடுத்துள்ள உறுதியான முடிவை நாங்கள் முழுமனதாக வரவேற்கிறோம் என குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் நிலவுவதாக கூறப்படும் செய்திகளில் உண்மையில்லை என்றும் இரு நாடுகளும் இந்த விவகாரத்தில் மிகவும் இணக்கமாக செயல்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பாகிஸ்தானிலிருந்து தனது விமானத்தில் திரும்பிக் கொண்டிருந்த போது ஜேடி வான்ஸ் தன்னை தொடர்பு கொண்டு பேச்சுவார்த்தையின் முன்னேற்றங்கள் குறித்து விரிவாக விளக்கியதாக குறிப்பிட்டுள்ளார். ஈரானிடம் உள்ள அனைத்து செறிவூட்டப்பட்ட அணுசக்தி பொருட்களையும் அகற்றுவதுடன் இனி அணு ஆயுத செறிவூட்டலை தடுப்பதே அமெரிக்காவின் முதன்மையான நோக்கம் என்று அவர் குறிப்பிட்டதாகவும் நெத்தன்யாஹூ தனது உரையில் சுட்டிக்காட்டியுள்ளார்.